Hi friends, welcome back to Budget TV Receivers தமிழ். லாஸ்ட் டைம் போட்ட பீர்லெஸ் கம்பெனியோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இது எல்லாமே ஆடியோஃபில் கிரேடில் தான் நம்ம வந்து இந்த தடவை ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பீர்லெஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம போட்ட 6.5 இன்ச் தான். பட் இது வந்து HDS சீரீஸ். இந்த சீரீஸோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கோன் கிடையாது, GFC கோன். ஸோ இந்த டயஃப்ராம் வந்து கிளாஸ் ஃபைபர் கோன் மெட்டீரியலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால டிஸ்டார்ஷனோட லெவல் வந்து இந்த ஸ்பீக்கரில் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கர் ரேஞ்சில் வருது. அதே மாதிரி டிஸ்டார்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும் போது டீடைலிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும், கிறிஸ்பியான ஒரு ஆடியோ கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் 50 watts, அதே மாதிரி HDS சீரீஸ் அப்படிங்கிறதுல வருது. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து புக் ஷெல்ஃப்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டவர் ஸ்பீக்கர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை வந்து ட்ரங்கேட்டட் கேஸ்ட் அலுமினியம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டலுக்கு பதிலாக நம்ம அலுமினியம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீக்கரோட மேக்னெட்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரெக்டாக நம்ம காயிலுக்கே போகும். அதனால பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடலில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பீர்லெஸோட 6.5 இன்ச் அதே மாடல் தான் இதுவும். இந்த மாடலுக்கும் நம்ம ப்ரீவியஸாக போட்ட மாடலுக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கு. லாஸ்ட் போட்ட மாடலை விட இது வந்து பேஸ் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கும். இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 60 watts அண்ட் 8 ohms. பீர்லெஸ் பை டிம்பனி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து பெரிய பிராண்ட்ஸோட OEM மேனுஃபேக்சரர். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும் போது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் டீட்டெயிலிங்கும் கரெக்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு டியூன் பண்ணி தான் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸை ரெடி பண்ணுறாங்க. நான் ஆஸ் அ கன்சியூமராக என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே ஒரே டைத்தில் வாங்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் ஸ்பீக்கர் வாங்குங்க, ஃப்ரண்ட் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து காசு கிடைக்கும் போது சரௌண்ட் வாங்குங்க. அதுக்கப்புறம் கூட சென்டர் வாங்குங்க. அதே மாதிரி சப்வூஃபரும் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு செல்லராக சொல்ல, ஒரு கன்சியூமராக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டாக்கு மாடலில் பார்க்கலாம். ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆடியோஃபில் கிரேட் ஊஃபர் தான் இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 inch. அதே மாதிரி இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmஸ்லேருந்து 50 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான். 8 inch நல்ல மேசிவாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம். மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஃபெரைட் மேக்னெட் தான். அலுமினியம் ஃப்ரேம் செஞ்சதுனால மேக்னெட்டோட இம்பாக்ட் ஃபுல்லாக காயிலில் தான் இருக்குமே தவிர நம்ம ஃப்ரேமுக்கு வராது. ஸோ அவுட்புட் வந்து பக்காவாக இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோஃபில் கிரேடு பக்காவாக அவுட்புட் வேணுங்கிற ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர்ஸோ பிராண்டட் சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஸ்பீக்கர். அதே மாதிரி ஒரு 6.5 inch ஊஃபர், ஒரு நல்ல ட்வீட்டர் வச்சிங்கன்னா ஒரு ஹாலையே கவர் பண்ணுற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நோமெக்ஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி தான் இந்த கோனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக ஒரு அக்வஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது ஆடியோஃபில் கிரேடில் உள்ளவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டிங்கன்னா நான் அதோட மாடல்ஸை காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிராஸ் ஓவர் எடுக்கலாம். இந்த தடவை ஸ்டீரியோ கிராஸ் ஓவரும் இருக்குது, ஏவி ரிசீவர் கிராஸ் ஓவரும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ கிராஸ் ஓவர் பார்க்கலாம். ஸோ இந்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா 12 dB ஆக்டேன் சப்போர்ட் பண்ணும். இந்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர்ஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆடியோஃபில் கிரேடில் பக்காவாக ஸ்டீரியோ எஃபெக்ட் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பக்காவாக இருக்கும். ஸோ இது பேக் சைட்லேயே வந்து ட்வீட்டர் என்ன கனெக்ட் பண்ணும், ஸ்பீக்கர்ஸ் என்ன கனெக்ட் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாலே போதும். இது வந்து எந்தவித சால்டரிங்கும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 ohms 7 watt ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் இண்டக்டரும் இந்த நார்மல் இண்டக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான வைண்டிங் இருக்குது. ஸோ எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸை பார்ப்போம். ஸோ இந்த கனெக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டல் ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான ப்ரீமியம் கனெக்டர்ஸ். இந்த கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போத் நீங்கள் புக் ஷெல்ஃபும் யூஸ் பண்ணிக்கிறலாம், டவர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுவும் நம்மள்கிட்ட வந்து குவான்டிட்டி நிறையாவே வந்திருக்கு. வேணுங்கிறவங்க வந்து பல்காகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவி ரிசீவர்ஸுக்கு ஸ்பீக்கர்ஸில் கொடுக்குற பேசிவ் கிராஸ் ஓவர் தான். நம்ம ஆல்ரெடி கிராஸ் பாக்ஸில் போட்டு அதே கிராஸ் ஓவர் தான்.
இதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா HSY அப்படின்ற ஒரு பிராண்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். வேணுங்கிறவங்க பல்காக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட அவுட்புட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்யூச்சரில் இருக்கிற வீடியோஸில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் ஹை அண்ட் ஏவி ரிசீவர்ஸ், அதாவது டால்பி அட்மோஸ் DTS:X சப்போர்ட் பண்ணக்கூடிய 7.2 9.2 ஏவி ரிசீவர்ஸும் நம்ம வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது. அதையும் நான் தனியாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் சிங்கப்பூர் ஏவி ரிசீவர்ஸும் நம்மள்ட்ட ஸ்டாக்கில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.